ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி டிப்ரெஷன் டாபிக் இல்லை, ஆனால் மோசேயோடைய லைஃப்பை தான் நம்ம ஆனால் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே அந்த 10 10 காரியங்கள் எகிப்தில் செஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோலின் மூலமாகத்தான் மோசேயை தேவன் செய்ய சொல்லியிருப்பார். முதல்ல கூட தேவன் மோசே கையில் இருக்கிற கோலை பாம்பா மாற்றி தான் மோசேக்கிட்டே சொல்லுவார், இது போல் நான் இன்னும் நிறைய காரியங்களை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த செங்கடலுக்கு முன்பாக கூட அதை தான் செஞ்சு பிரிஞ்சு வராங்க. இப்போ இந்த கோலை நீங்கள் பயன்படுத்தின எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த அதை மற்றவங்க முன்னாடி பிரஸ்தாபப்படுத்துவதற்காக இந்த கோலை தேவன் பயன்படுத்துவார். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறால வரும்போது தேவன் கோலை பயன்படுத்தலை. கோலை பயன்படுத்தி அந்த தண்ணியை மதுரமாக கூட மாற்றிருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி பயன்படுத்தாமல் அங்கே பக்கத்தில் இருக்கிற கட்டையின் மூலமாக என்ன செய்கிறாரு, நீ இந்த தண்ணியை என்ன செய்ய, நீ மதுரமாக மாற்று அப்படின்னு தேவன் சொல்லுவார். நீங்கள் இந்த காரியத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எதிரிகளுக்கு வல்லமையை காட்டி அவர்களுக்கு தேவன் பயங்கரமானவர் அப்படிங்கிறத காட்டி தேவனுடைய இதுவரைக்கும் உலகத்தில் நடக்காத காரியங்கள்லாம் செஞ்சு அவனை பயமுறுத்தி அவனை என்ன செய்தார், கீழ்ப்படிய வைத்தார். ஆனால் தன் சொந்த ஜனங்களை தேவன் தன்னுடைய வல்லமையை காட்டி அவங்கள என்ன செய்யணும், அடிப்படையை வைக்கணும்னு தேவன் நினைக்கல. அதனால தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலோடைய யூசேஜஸே இருக்காது. இதுக்கப்புறம் இந்த மலையில் ஒரே மலையை நீ அடி, அதுலேருந்து தண்ணி வரும் அப்படிம்பாரு. அது கூட தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாடாகத்தான் இருக்குமே ஒழிய இதுக்கப்புறம் அந்த ஜனங்கள் மன்னாவை கேட்பாங்க, சாப்பாடு கேட்பாங்க, மன்னாவை கொடுப்பாரு, காடைகளை கொடுப்பாரு, எதுக்குமே கோலை பயன்படுத்தியிருக்கவே மாட்டாங்க. அந்த எகிப்தில் பயன்படுத்தின அளவுக்கு கோலோடைய யூசேஜ் இனி எங்கேயுமே இருக்காது. ஏன்னா கோல் அப்படிங்கிறது தேவ வல்லமையின் அடையாளம். ஆனால் இதுக்கப்புறம் எப்போ செங்கடலை தாண்டி இந்த வனாந்திரத்துக்கு வந்தாங்களோ அப்போ ஃபுல்லாக தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தன்னுடைய அன்பை தன்னுடைய கிருபையின் மூலமாக அந்த ஜனங்களை வழி நடத்துவார். நீங்கள் யாத்திராகமும் 15:26 பார்த்தீங்கன்னா தேவன் இந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினதுக்கப்புறம் தேவன் சொல்லுவார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்றார். ஸோ கர்த்தருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்லை மோசேக்குமே சொல்கிறாரு, நான் இனி எப்படி நடத்த போகிறேன் மோசே அப்படிங்கிறத நீயும் தெரிஞ்சுக்கோ. இந்த ஜனங்களுக்கு நான் இனி இந்த ஜனங்கள்கிட்ட எப்படி நடந்துக்க போகிறேங்கிறதையும் அந்த ஜனங்கள்கிட்ட சொல்லுன்னா இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ இந்த வசனத்தில் 15:26 பார்த்தீங்கன்னா தேவனுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, நான் இனி இந்த ஜனங்களோடு பேசுவேன். ஏன்னா நான் உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அப்போ நான் பேசுவேன், நீங்கள் என்ன செய்யுங்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. நான் உங்களை பார்க்குறேன், நானும் பேசுகிறேன், நான் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து நடங்க, நான் சொல்கிற எல்லா கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ளுங்க. இப்போது நீங்கள் எகிப்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எஜமானன் இருப்பான். அந்த எஜமானன் உங்களுக்கு ஒரு வேலையை நியமிப்பான். அந்த வேலையை நீங்கள் செய்து முடிச்சிங்க அப்படின்னா அந்த வேலைக்கு ஒரு கூலியாக பணமோ இல்லை ஒரு பொருளோ இல்லை உங்கள் சாப்பாட்டுக்கு தேவையான ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இனி நீங்கள் நடந்து வரப்போகிற இந்த வனாந்திரத்தில் உங்கள் தேவன்கிட்ட அப்படி கிடையாது. உங்கள் தேவனுக்கு நீங்கள் எதையாவது செய்து அந்த தேவன் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இனி கிடையாது. இனி நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அதை நீங்கள் நிறைவேற்றினா போதும், நான் உங்களுடைய எல்லா தேவைகளையும் நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லுவார், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன். அப்போது தேவன் பயமுறுத்துறாரா, நீ அப்படி நடந்துக்கல, அவங்களுக்கு எப்படி நடந்ததோ அப்படிதான் உனக்கு நடக்கணும்னு பயமுறுத்துறாரா? தேவன் பயமுறுத்துகிற தேவன் அல்ல. அவர் எதை சொல்ல வருகிறார் அப்படின்னா, தேசம் அழிந்து போகிறது அப்படிங்கிறத கூட தெரியாதபடி உணர்வில்லாத இருதயத்தோடு யார் இருந்தார்னா எகிப்தின் ராஜா இருந்தார்.
அப்போ அந்த தண்ணீரை இரத்தமா மாத்துனதா இருக்கட்டும், தவளை வர்றதா இருக்கட்டும், வண்டுகள், பேன்கள் வர்றதா இருக்கட்டும், இந்த காரியத்தெல்லாம் அவனுடைய மந்திரவாதிகளும் செய்ய வைத்து, தன் தேசம் இன்னும் கெட்டு போறதுக்கு தானே காரணமா இருந்தார். ஏன்னா, அவருக்கு உணர்வு இல்ல. அந்த நிதானித்து அறிகிற அறிவு இல்ல, யோசனை இல்ல, தான் நாடு கெட்டு போகுதேங்கிறது கூட தெரியல. அப்படிப்பட்ட உணர்வில்லாத இருதயத்தை நான் உனக்கு தரமாட்டேன். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சேன்னா, உனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தருவேன். நீங்க சாலமோன் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஞானத்தை தான் கேட்பார். அப்போ தேவன் சொல்லுவாரு, நான் ஞானத்தை மட்டும் இல்ல, ஞானத்தையும் தருவேன், செல்வத்தையும் தருவேன், உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தருவேன் அப்படின்ட்டு 3 காரியங்களை சாலமோனுக்கு தேவன் கொடுப்பார். அப்போ இந்த இடத்துல தேவன் அதைத்தான் சொல்றாரு, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணுவேன்னு சொன்ன எந்த வியாதிகளும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் அப்படின்னா, என்ன அர்த்தம்னா, அவங்களைப் போல கடினமான இருதயம், இருதயத்தை தேவன் தானே கடினப்படுத்தினார். அப்படிப்பட்ட கடினமான இருதயத்தை நான் வந்து கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால உனக்கு உணர்வுள்ள இருதயத்தை நான் தருவேன், விசுவாசத்தை தருவேன், நம்பிக்கையை தருவேன் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். அப்போ இதுதான் தேவன் தன்னுடைய ஜனங்கள்கிட்ட எதிர்பார்த்த காரியம், எதிர்பார்க்க போகிற காரியங்கிறத மோசே கிட்ட சொல்றார். அப்போ மோசேக்கு சட்டங்களோ விதிகளோ தேவன், அதாவது இஸ்ரவேலர்களுக்குன்னு இதுவரைக்கும் கிடையாது. அவங்க யோசேப்பு காலத்துல எகிப்துக்குள்ள வந்தவங்க தான். ஆனா எகிப்துல நிறைய சட்டங்கள் இருந்தது. இத்தனை கல்லை மேக் பண்ணணும். யோசேப்பு நல்லா இருந்த காலத்துல வேற சட்டம், அவங்க அடிமையானதுக்கப்புறம் இந்தந்த வேலைகளை செய்யணும், இந்த வேலைக்கு இதுதான் கூலி, இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும், இப்படி நிறைய சட்டங்கள் இருந்தது. எகிப்தியருக்குன்னு தனி சட்டங்கள் இருந்தது. ஆனால் இஸ்ரவேலருக்குன்னு இது வரைக்கும் எந்த விதிகளோ சட்டங்களோ இல்லை. அப்போ மோசே புரிஞ்சுக்கிறாரு, அப்போ தேவன் இனி சட்டங்களும் நியமங்களையும் என்ன செய்ய போறாரு, கொடுக்க போறாரு. தன் ஜனங்கள்கிட்ட தேவன் இதை தான் எதிர்பார்க்கிறாரு. கூலிக்காக வேலை செய்கிற ஜனங்களை தேவன் எதிர்பார்க்கல, கீழ்ப்படிதலோட அன்போடு நடக்கிற ஒரு ஜனத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்போ தேவன் ஏற்கனவே மோசிட்டு சொல்லியிருப்பாரு, நீ எகிப்து ராஜா கிட்ட சொல்லு, உன் சேஷ்ட புத்திரனை நான் வந்து கொலை செய்வேன், நீ ஏன் சேஷ்ட புத்திரனை நீ வந்து வெளியே விடலை அப்படின்னா. அப்போ தேவன் இஸ்ரவேலை எப்படி பார்க்குறாருன்னா பிள்ளையா பார்க்கிறார். அப்போ ஒரு பிள்ளை தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது, ஒரு தகப்பனா நான் பிள்ளைக்கு கொடுக்குற எல்லாவற்றையும் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு அடையாளமாகத்தான் முதல்ல தேவன் வந்து செய்த ஒரு அற்புதம் வந்து, அந்த சிறு மரக்கட்டையை கொண்டு தேவன் அந்த இடத்துல இருக்கிற கசப்பை மதுரமாக மாற்றினது. அங்க நீங்க எகிப்தில தேவன் முதல்ல அடையாளங்களை செய்தது, தேவன் மோசே மூலமாக ஒரு அற்புதத்தை செய்கிறார். மோசே தனியாள் இல்லை அப்படிங்கிறத மோசே பார்வோனுக்கும் அவன் அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு இதை பண்ணினார். ஆனா இங்க தேவன் செய்கிறது, நான் உன் தகப்பன் அப்படிங்கிறத நீ உணர்ந்துக்கணும். உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீ 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 தேவைப்படுகிற அந்த இடத்துலையே நான் வந்து வச்சிருக்கிறேன். அதாவது இந்த நீரும் அங்கே தான் இருந்தது. அந்த நீரை மதுரமாக மாற்றுகிற அந்த மரக்கட்டையும் அதே இடத்துல தான் இருந்தது. நம்ம தமிழ் பைபிளில் மரத்தை தூக்கி தண்ணியில் போட்டான்னு இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. அது ஒரு லாக், அதாவது ஒரு மரக்கட்டை. அந்த கட்டையை தூக்கி போட்ட உடனே அந்த தண்ணி என்னவா ஆகுது, மதுரமா மாறுது. இல்லைன்னா ஒரு மரக்கிளை அதை தூக்கி போட்ட உடனே அது என்ன ஆகுது, மதுரமா மாறுது. அதைத்தான் தேவன் இந்த இடத்துல மோசேக்கும் சொல்றாரு, தன்னுடைய ஜனங்களுக்கும் தெரியப்படுத்துகிறார். அதனால தான் தேவன் என்ன செய்யல, கோலை பயன்படுத்தல. இதுக்கப்புறமா அவங்க வந்து மன்னா வந்து பசிக்குது, எங்களை பட்னியா, எங்களுக்கு வந்து இந்த வனாந்திரத்தில் கொலை செய்யவா கூட்டு வந்தீங்க அப்படிம்பாங்க. அப்போவும் தேவன் வானத்திலிருந்து மன்னாவை பொழிவார், கடல்ல இருந்து காடைகள் வந்து பாளையம் எங்கிலும் விழுந்து கிடக்கும். இதைத்தான் தேவன் நம்ம லைஃப்பையும் தேவன் வந்து விரும்புகிறார். அற்புதங்களோ அடையாளங்களோ தேவன் விரும்புகிறதே இல்லை. நான் எதை செய்கிறேனோ செய்யலையோ, நீ வந்து என்னை அப்பாவா பாரு, நான் உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்கிறேன், நீ என் வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படி போதும். அந்த கீழ்ப்படுதலும் எதுக்குன்னா உன் நன்மைக்காக. உன்னை யாரும் வஞ்சித்திடக்கூடாது, நீ எந்த ஒரு காரியத்திலையும் போய் விழுந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நானும் உன்னை கீழ்ப்படிய சொல்றேன் அப்படின்ட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு சாட்சியா ஏற்படுத்தியிருக்கிறார்.
அப்போ நாம இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரே ஒரு காரியம். தேவன் தன்னுடைய ஜனங்கள் மேல இப்ப மட்டும் இல்ல. இப்பதான் கிருபையின் தேவன். அப்போ வந்து நியாய தீர்ப்பின் தேவன்லாம் இல்ல. அப்பவும் தேவன் கிருபையின் தேவன் தான். அவர் அன்பின் தேவன் தான். ஆனா அந்த ஜனங்களை வழி நடத்த தேவன் அந்த பெரம்பை கையில எடுக்க வேண்டியது இருந்தது. இப்போ அந்த பெரம்பை கீழ வச்சுட்டு வார்த்தையிலேயே தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா தன்னை வெளிப்படுத்தி தான் யார் என்பதை தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து நம்மளை கொஞ்சம் வளர்த்து எடுத்துட்டார். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள்ங்கிறதுனால நம்மக்கிட்ட கம்பு எடுக்காம அவர் பேசிட்டு இருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்க அப்பதான் பிறந்து வளர்ற குழந்தைங்க அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட கம்பை வச்சு பேசினார். அப்பா ஒருத்தர் தான். நாம தான் மாறி இருக்கோம். அப்பா அன்னைக்கும் அன்புள்ள அப்பா தான், இன்னைக்கும் அன்புள்ள அப்பா தான். கர்த்தர் இந்த காரியத்துல நமக்கு இதை தான் தெரியப்படுத்துகிறார். வெறும் வல்லமைய, ஒரு பெரிய மிராக்கிள, ஒரு பெரிய அடையாளங்கள் மூலமாக யாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரவே முடியாது. அன்பு ஒன்றுதான் வழி. காட் பிளஸ் யூ.